ஒரு கோரிக்கை என்னன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் நிரப்புறதுல வந்துட்டு முக்கிய பங்கு வகிக்கிறீங்கன்னா ஏபிஆர்ஓன்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. அதாவது உதவி செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர்னு ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த போஸ்டிங் வந்துட்டு இது வரைக்கும் நடைமுறையில் எப்படி இருக்குன்னா, ஆல்ரெடி வந்துட்டு இப்போ திராவிட கட்சிகள் வந்துட்டு இப்போ நமக்கு 1949 திராவிட கட்சி உருவாச்சு. அதிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த திராவிட கட்சி சார்ந்து யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்கள சார்ந்த கட்சிகளை சார்ந்த அந்த கட்சி சார்ந்த உறுப்பினர்களை தான் வந்துட்டு இந்த போஸ்டிங்கு நேரடியாக நியமனம் பண்ணுறாங்க. அதையுமே நான் வந்துட்டு வேணான்றேன். ஏன்னா இப்போது நானே படிக்கிறேன், இப்போ அதுக்கு தனியாக ஒரு போஸ்டிங் வைக்கிறானா, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீ எழுதி போகலாம் அப்படின்றாங்கன்னா, நான் எழுதி போனேன்னா எனக்கு தெரியும் என்னைய மாதிரி வந்துட்டு ஒரு ஏழ்மையிலேருந்து படிக்கக்கூடிய மாணவன் வந்துட்டு அதை வந்துட்டு அந்த போஸ்டிங் போனால் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது எனக்கு ஒரு தெரிய வரும். அப்போது இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கு ஒரு தனியாக ஒரு எக்ஸாம் வச்சு போனாங்கன்னா அவங்க வந்துட்டு மக்களோட கோரிக்கை எல்லாத்தையும் முன்னிறுத்துவாங்க. இது வரைக்கும் இந்த 2 திராவிட கட்சிகள் கொண்டு வந்ததுலையுமே பார்த்தோன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரை வச்சது மட்டும்தான் கொண்டு போகிறாங்க. இதை பட்டியலினத்து சமூகத்தை சார்ந்தவங்க இல்லை கொஞ்சம் பின்தங்கிய சமூகத்தில் உள்ளவங்க ஒருத்தவங்களை கொண்டு போய் இந்த பதவியில் உட்கார வச்சாங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம பட்ட கஷ்டத்தை பின்னாடி வரக்கூடிய இளைஞர்கள் வந்து படக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு இருப்பாங்கன்னு என்னோட கருத்தாக இருக்குது. இந்த மாதிரி வந்துட்டு நிறையா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்ம இடஒதுக்கீடு பேசுகிறோம். இது வந்துட்டு பட்டியலினத்தோடு தான் அதுவணிக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டதாக இல்லை. எல்லாருக்குமே வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு தெரியும், மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு பட்டியலினத்தோடு தான் வந்துட்டு நம்ம இடஒதுக்கீடு அனுபவிக்கிறாங்கன்ற ஒரு நெகட்டிவ் தாட் இருக்குது. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு மாற்றணும். நமக்கு 69% இடஒதுக்கீடு இருக்குது. அந்த 69% எல்லா கட்சி எல்லா இது ஜாதியினருக்குமே இருக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுலேயுமே எல்லா ஒரு உயர் பதவிகளையுமே வந்துட்டு அனைத்து ஜாதியினருமே இருக்கட்டும். பட்டியலினத்தோர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட்டியலினத்தோர் இருக்கணும், பிற்படுத்தப்பட்டவர் இருக்கணும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் இருக்கணும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லாருமே அதில் இருக்கணும் அப்படின்றது என்னோட ஒரு நோக்கமாக இருக்குது. இந்த கருத்தை வந்து முதல்வர் விஜய் அவர்களுக்கு சிறப்பு கவனமாக எடுத்து பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கும். இது வரைக்கும் அந்த சொன்ன ஏபிஆர்ஓ போஸ்டிங்கில் பட்டியலினத்தோர் யாரும் இருந்ததா கிடையாது. மேபி அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாமே. இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயுமே வந்துட்டு எல்லாருமே வளர்ந்துட்டு வர்றாங்க. இனிமேல் நம்ம வந்துட்டு ஜாதியவோ மதத்தையோ அடிப்படையாக காமிக்கணும். ஏன்னா வந்துட்டு நம்ம தமிழக மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்துட்டு விஜய் அவர் வந்துட்டு ஜாதி மதம் மட்டும்தான் நான் பண்ணியிருக்கேன் இருக்காரு. அது வந்துட்டு நமக்கு எப்படி தெரிய வருதுன்னா, அவரோட வேட்பாளர் எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரிய வரல. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்புறம் பின்னாடி வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவர் எந்தெந்த ஜாதியை சார்ந்த மக்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் கொடுத்துருக்காரு, அதுலேயுமே ஒரு பாரபட்சம் பார்க்காம அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து ஜாதியினருக்குமே கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறப்ப இனிமேவாவது அவர் சொல்லி இப்போ வந்துட்டு திராவிடத்துக்கு மாற்றுதான் நான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காப்புல. அதை வந்துட்டு அவர் அப்படியே பின்பற்றி அந்த மாற்று அரசியல் பண்ணினாப்லைன்னா பின்னாடி வந்துட்டு இது அப்படியே தொடரும், இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு இது நான் மட்டும் கிடையாது, மக்கள் இது வந்து இது பண்ணுறாங்க. இன்னொரு என்னென்னா, அவங்க வந்துட்டு இப்போ இலவசங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அது வந்துட்டு இலவசம் வந்துட்டு யாரும் இது இல்லை. இப்போ நிறைய மக்களோட கோரிக்கை என்னையா இருக்குன்னா, நாங்கள் வந்துட்டு இலவசத்தை கேட்கலை, ஆனால் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் இதில் வந்துட்டு உயர்நிலையை கொண்டு போனால் போதும். இலவசத்தை நாங்கள் உடனே கேட்கல. இலவசத்தை வந்துட்டு அவரால் முடிஞ்சதை கொடுக்கட்டும். இப்போ வெள்ளையறிக்கை விட்டுருக்காப்புல இலவசம் அவருக்கு வந்துட்டு கஜானா எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு முடிகிற பட்சத்துக்கு இலவசத்தை அவர் கொடுக்கட்டும். நாங்கள் எல்லாத்தையும் இப்போ கேட்கல அப்படின்றத மக்களோட கோரிக்கையாகவே இருக்குது. அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.